கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 22:1. Matthew 22:1. இயேசு மறுபடியும் அவர்களுடைய ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், அதாவது இங்க ஆங்கில வேதாகமத்துல ஜீசஸ் ஆன்சர்டுன்னு இருக்கும். அதாவது அவர்களுக்கு மறுமொழி சொல்லும் விதமாக அவர் சொன்னது என்னவென்றால் என்று சொல்லக்கூடியதா. அதாவது இங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இங்க ஒரு கல்யாண விருந்து ஓமானம் அப்படிங்கிற ஒரு ஓமானத்தை சொல்றாரு. ஆனா அவங்க சொல்லும்போது அவர் அவர்களுக்கு மறுமொழி சொல்லும் விதமாக, இல்ல பதில் சொல்லும் விதமாக. என்ன காரணம்? ஏன்னா நம்ம 21வது அதிகாரம் பார்த்தோம். அங்க அவங்களுடைய இருதயம் எப்படி கடினப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க மத்தேயு 21:32 அவங்க என்ன மனம் திரும்புவதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது? ஒரு 2 குமாரர்கள் கதையை பத்தி சொன்னாரு மத்தேயு 21வது அதிகாரத்துல. அது மாத்திரமில்ல, அவர்கள் எந்த அளவுக்கு அவரை நிராகரிச்சாங்க. அங்க ஒரு திராட்சை தோட்டக்கார ஊழியக்காரனை பத்தி ஒரு ஓமானம் சொன்னாரு. எப்படி கடைசியில தன்னுடைய குமாரன் அனுப்பிச்சாரு, அந்த குமாரனையும் அவர்கள் எப்படி கொலை செய்தார்கள். அப்ப என்ன, அவருடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா கர்த்தர் தன்னுடைய இரக்கத்தினால அவர்களை திரும்ப திரும்ப அவர் தன்னுடைய கிருபையினால் அவர்களை தேடுகிறார் என்று சொல்லக்கூடியதாக. ஏசாயா 65வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கணும். கர்த்தர் தன்னுடைய இரு கரத்தையும் நீக்கி நாள் முழுவதும் அவங்க மனம் திரும்பி வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறத லூக்கா 19:10 சொல்லும்போது, மனுஷகுமாரன் என்ன இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லக்கூடியதா. அதனால அவங்க என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு ஓமானத்தை அவங்களுக்கு சொல்றாரு. அப்ப என்ன மறுபடியும் என்று சொல்லுவது, அதாவது கிருபை எப்படி தொடர்ந்து அவர்களை வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா மத்தேயு 21 23 இருந்து 27 வரை அவங்களுக்கு அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்கிறது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். அடுத்து 28 இருந்து 32 வரைக்கும் அவங்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்தாரு. கடைசியில் அவங்க இருதயத்துல என்ன இருக்குங்கிறத 33வது வசனம் 46வது வசனம் வரைக்கும் சொல்லிட்டாரு. இப்ப அவர் என்ன பண்ணல, அவர் உடனே அவங்களை விட்டு போகல, அவங்க இவ்வளவுதான் இனிமேல் திருந்த மாட்டாங்கன்னு போல, அவங்கள ஒரு இருள விட்டு போல, மாறாக அவங்களுக்கு என்ன பண்றாரு, பொறுமை உள்ளவராய் மறுபடியும் இன்னொரு காரியத்தை. ஏன்னா பேதுரு இதை அழகா சொல்லும்போது 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தர் தாமதிக்கிறார்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன, அவருடைய சித்தம் என்னவா இருக்கிறது, ஒருவரும் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான். அப்ப என்ன, கர்த்தர் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு ஓமானத்தை பேசுறாரு. இந்த ஓமானம் என்னன்னா, இரக்கத்தையும் நியாய தீர்ப்பையும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஓமானம் பூரா எப்பயுமே எப்படி கர்த்தர் ஒரு மனத்தாழ்மையா வர வேண்டும், அவங்க எப்படி கர்த்தர்கிட்ட அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இந்த ஓமானங்கிறது என்னங்கிறத மத்தேயு 13வது அதிகாரத்துல 10 இருந்து 17 வரைக்கும் உள்ள பார்க்கும்போது, எப்படி ஓமானம் ராஜ்யத்தின் புத்திரருக்கு வெளிப்படுத்தப்பட்டதா இருக்கு, மற்றவர்களுக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கு என்று சொல்லக்கூடியதா. இங்க மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு, ஓமைகளாய் பேசிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க ஒரு காரியம், இதை மொத்தமா ஒரு மேலோட்டமான ஒரு கண்ணுல இருந்து பாருங்க. இப்ப எப்படி 21வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வருதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். முதல்ல என்ன, ஒரு ராஜபவனியாக ட்ரையம்பல் என்ட்ரி என்று சொல்லக்கூடியதாக எருசலேமுக்கு வர்றாரு. வந்தவர் அங்க என்ன போறாரு, அங்க இருக்க தேவாலயத்தை சுத்தம் பண்றாரு, அத்திமரத்தை சபிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க உள்ள மத தலைவர்களோடு பேசக்கூடிய ஒரு காரியம். அதற்கு பின்பாக 2 குமாரர்கள் கதையை சொல்றாரு. அதற்கு பின்பாக திராட்சை தோட்டம் குத்தகைக்கு விட்ட காரியத்தை குறித்து சொல்லிட்டு இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் ஒரு கல்யாண விருந்து காரியத்தை சொல்றாரு. அப்ப என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அதிகாரத்தை அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதனால அவர்களுக்கு என்ன மாதிரியான நியாய தீர்ப்பு வரப்போகுது. ஆனா இன்னமும் என்ன சொல்றாரு, உங்களுக்கு அழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, நம்ம இதுல ஒரு பெரிய காரியம் என்ன பாக்குறோம்னா, நம்ம மனிதன் எவ்வளவுதான் இருதயத்தை கடினப்படுத்தி போனாலும் தேவன் இன்னமும் அதே போல தொடர்ந்து அவர் எப்படியாவது திரும்ப திரும்ப கடினப்பட்டு போன இருதயம் எப்படியாவது மென்மையாய் கர்த்தருடைய இரக்கத்தையும் கர்த்தருடைய கிருபையை அறிந்து கொள்ள வேண்டுங்கிறது தேவனுடைய ஒரு காரியமா இருக்கிறத பார்க்கிறோம்.
அதே மாதிரி இந்த ஓமானங்கள்லாம் என்னவா இருக்குது? ஒரு பக்கத்துல கர்த்தருடைய இரக்கத்தை காட்டுது, அடுத்த பக்கத்துல நியாய தீர்ப்பை காட்டுகிறது. அப்ப இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கர்த்தருடைய ஓமானத்தை நீங்க கேட்கும்போது அவருடைய இரக்கத்தை பாக்குறீங்களா? அவருடைய நியாய தீர்ப்பு, நீங்க அந்த இரக்கத்தை நிராகரிக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை பாக்குறீங்களா? கதவு இன்னும் திறந்திருக்கிறது. இந்த காலகட்டத்துல நீங்க மனம் திரும்பி கர்த்தரோடு சேர்ந்து கொள்ளவில்லை என்றால், இங்க சொல்லப்படுகிற நியாய தீர்ப்புக்குள்ள நீங்களும் போக வேண்டியதா இருக்கும். அதனால இப்ப அவருடைய இரக்கம் இருக்கும் போதே நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ள உள்ள வந்துருவோமா? வல்ல பிதாவே, இதோ உம்முடைய ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் சொன்ன ஒவ்வொரு ஓமானமும் உம்முடைய இரக்கம் எவ்வளவு மகா பெரியது, உம்முடைய கிருபை எப்போதும் எங்களை எப்படி தொடர்ந்து வருகிறது, அதே சமயத்துல இந்த முடிவுல இது என்ன நியாய தீர்ப்புல போய் சேரும் என்பதை காட்டக்கூடியதா இருக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இன்றே மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு, ஆமாண்டவரே, உமக்கென்று வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.